சாங். என்ன பிரச்சனை? அற்புதமான கானம், அழகான கானம். எக்கோ கட் பண்ணு சிங்கா, தூங்கிக்கிட்டே எதாவது தெரியுது. சிங்கா அந்த எக்கோ கட் பண்ணு, சண்டை வர போகுது. வந்தாரை வரவேற்பது கள்ளப்பருப்பு. என்னையா கள்ளப்பருப்பு? இந்த கிளம்பிட்டல்ல. வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. ஓ, அப்ப வந்தவர்களை என்ன செய்யணும்? நீங்க வரவேற்கணும். எதை போட்டு வரக்கணும்? வரவேற்கணும் ஐயா, வறுக்க சொல்லல. ஏன்னா வறுக்கிறதுக்கு என்ன கள்ளப்பருப்பா இருக்கு? வரவேற்கணும் ஐயா. ஏன்னா அழகா பேசுவீங்க, அறிவா பேசுவீங்க, பழமொழிகள்லாம் பேசுவீங்க, புராணங்கள் பேசுவீங்க, இதிகாசங்கள் பேசுவீங்க, கவிகள் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன தெரியும் உங்களுக்கு? என்னையா 14 உலகங்கள் செல்லக்கூடியவன் அடியேன். ஆனா என்ன பார்த்து என்ன தெரியும் கேட்கிற முதல் ஆளு நீதாயா. நடக்குது எல்லாமே தெரியும்ல. அப்புறத்துக்கு இடைக்காட்டுக்கு ரூட் மேப் போட்டு விட சொன்னேன். எங்க ரோடு தெரியாம தானே முத்தலந்திலே 7 கிலோமீட்டர் சுத்தி இருக்காங்க. ஏன்னா பல பேர் இந்த கூகுள் மேப்பை பயன்படுத்தி எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அழகா பேசுவீங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ நானும் பேசணுங்க. என்ன பேசினாலும் நீங்க பேசுவீங்க. ஆமாங்க. பாரியா இப்படி ஆளத்தான் நான் சந்திக்கணும்னு இருந்தேன். ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம்னா அதை மட்டும் இருக்கிற மகாபாரதம் சொல்லக்கூடாது. அப்புறம் பேசுவேன் ஐயா, பேசுவேன். அகநானூறு பேசுவேன், புறநானூறு பேசுவேன் ஐயா, இதிகாசம் பேசுவேன், 10 பாடல் 10 பாடலும் பாடுப்பேன், 8 தொகையும் பேசுவேன் ஐயா, திருக்குறள் பேசுவேனே, பொது அறிவு பேசுவேனே. இப்படி பேசுற ஆளு எதுக்கு இங்க வர்ற? பட்டிமன்றம் கட்டி இப்படி பேச வேண்டியதானே. எங்க நாடக பட்டிமன்ற பேச்சு வேறு, நாடக பேச்சு வேறு இல்லையா? பட்டிமன்றத்தில் மொட்டனாக்கா வச்சுவாங்க. என்னங்க என்ன தெரியும்? இப்ப கேள்வி கேட்கவா? கேளுங்க கேளுங்க. கும்பாஜியம்னு வைக்கிறாங்க. ஆமா. இந்த கும்பாஜி வைக்கும் போது கும்பத்துல தண்ணி ஊத்துறாங்களா? ஆமாங்க. அப்படி ஊத்தும் போது கருணை எப்படி வருது? இங்க ஐயர்லாம் நிறைய வந்திருக்காங்க. கருணை வர்றதுக்கு காரணம் என்ன? கருடன் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம் இருக்குங்க. ஏன்னா காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா எப்ப வருது? கும்பத்தில் தண்ணி ஊத்துகிற பொழுது வருதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாச்சாரியர்கள் அனைவரும் போதம், அதாவது வேதமாகப்பட்டது முழங்க இல்லங்க, வேதமாகப்பட்டது முழங்க. அந்த முழங்குகிற பொழுது அந்த கும்பத்திற்கு கொண்டு போகக்கூடிய நீரில் என்ன சேர்ப்பார்கள்? சக்தியாகப்பட்டதை சேர்ப்பார்கள். அந்த சக்தியாகப்பட்டதை சேர்த்து எங்க போய் செலுத்துவார்களா? அந்த கோபுர கலசத்துல சேர்ப்பாங்க. அப்ப கோபுர கலசத்தில் செலுத்துகிற பொழுது 4 திசைகளிலும் நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பறவை வரும் சொன்னீங்க? நான் சிட்டுக்குருவியா இருந்தேன். இல்லங்க, அதை என்ன பறவை வரும் சொன்னீங்க? கருடனாகப்பட்ட ஜடாயு என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த கருடு ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பறவையாகப்பட்டது வருமுங்க. காரணம் அவர்கள் முழங்கக்கூடிய வேதங்கள்ல தான். அதனாலதான் வருது. ஆமாங்க. ஏத்துக்கலாமா? அது இல்லைன்னு நான் சொல்றேன். மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. நீங்க ஒரு பேக்கரி திறக்கிறாங்க. சரி. அந்த பேக்கரியிலேருந்தே ஐயரை வர சொல்லி சரி செங்கக்கல்லை வச்சு யாக வளர்க்குறாங்க. அங்கே கரடே வரல. எங்கள் கேட்டியார் பாத்திர கடையில் நாங்கள் ஐயரை கூப்பிட்டு யாகம் பண்ணோம். ஆமாம், மூர்த்தகால. ஆமாம், மூர்த்தகாலை ஊண்டி போன வருஷம் ஜம்முன்னு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எங்கள் மூத்தவர் வைக்கும்போது நான் போயிருந்தேன் தோட்டத்துக்கு. அங்கேயும் ஐயரை வச்சு யாகம் பண்ணார். இருங்க, இந்த கடையிலெல்லாம் ஐயர் ஓதுறாங்கல்ல, அங்கே கரடை வருதா? கிடையாதுங்க. இருங்க, அவங்களும் இங்கே இருக்கா. நான் சொல்கிறேன், அவங்கள ஓதக்கூடிய அந்த மந்திரங்கள் ஒரு பகுதி இருந்தாலும் இந்த யாகத்திலே ஒரு விதமான வாசன திரவியம் அப்படின்ற ஒன்று போடுவாங்க. இந்த திரவியம் ஆகாயம் பூரா கலக்கும் பொழுது இந்த சுவாசத்தை சுவாசிப்பதற்காக, அந்த வாடைக்காக வரக்கூடியதான் கரடன். இதான் உண்மை. உண்மை. வாசனை திரவியம். ஏன்னா அவங்க இடக்கூடிய அந்த வாசனைக்காக தான் வருது. ஏன்னா புள்ளி வச்சா கோலம் போடக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? உங்களுக்கு உண்டுங்க. அப்ப நீ தண்ணி தெளிச்சு மட்டும் தான் போவியா? என்னையா எவ்வளவு வரைய சாமியார். ஆனா உண்மையிலே நல்லா அறிவா பேசுறிய. ஏன்னா அறிவா பேசினாதான் இங்க வர முடியும். 38 நாள்ல மண்டலாபிஷேகம் வைக்கலாம். சரி. 28 நாள்ல வைக்கலாம், 18 நாள்ல வைக்கலாம். ஆமா. எதுக்காக 48 நாள் கழிச்சு மறு கும்பாஜி வைக்கிறாங்க? காரணம் இருக்குய்யா. ஏன் காரணம் இருக்கு? நவகிரகங்கள் எத்தனை? ஏன்டே கேக்குறீங்க? எதுக்கு வந்தேன்? இல்லங்க, நவகிரகங்கள் எத்தனைங்க? 9. நட்சத்திரங்கள் எத்தனை? 27. 27 9ஐயும் கூட்டுங்க. 27 93 கிடையாது, 619. அறிவாளியாகப்பட்டவர் உள்ள இருப்பார் போல.
எவ்வளவு? அவன் வந்து அறிவாளி கிடையாது, ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு போயிடுவாங்க, நான் மாட்டிக்கிடுவேன். என்னுடைய புத்தர்கள் தான் உள்ள போய் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நவ கிரகங்கள் இருங்க, இவர்கிட்ட கேளுங்க. என்னவா பேச விடுங்கய்யா. கிளியாஞ்சிட்டிக்கு வந்திருக்காரு. என்னவான்னு கேட்கறது தானே அறையிறேன். அவர் தண்டி ஆளை போய் என்னவான்டா என்ன பண்றீங்க கேளுங்க. என்ன கேட்க போறீங்க? 48 நாள் எதுக்காக மண்டல பூஜை வைக்கிறாங்க அப்படின்றத கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு மண்டலம் என்பது 48 நாள். ஆமாங்க. அப்ப கிரகங்கள் எத்தனை? 9. ஆமா. நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குல்ல? இருக்குயா. எத்தனையா இருக்கு? எல்லாத்தையும் நானே சொன்னா அப்புறம் நீங்க இருக்கு எங்க கேக்குறேன், நீங்க கூட்டுங்க பாப்போம். 27. ஆமா 27 9 அதோட சேர்த்தோம்னா 43. அங்கிட்டு இங்கிட்டு 2 கடை வாங்கினோம்னா அதுல 1 கழியுது. என்னய்யா என்னய்யா சேர்த்தோம்னா 27. என்ன காணையில வந்து ஆட்டுக்குட்டி கழியுதா? என்ன கழியுது? எதுக்கு நீ வந்த? 27 9 36. 36 தான் உங்க கணக்கு. ஆமாங்க. சரிங்க, 36. அப்போ கிழமைகள் எத்தனைங்க? கிரகம் எனக்கு பிடிச்ச கிரகம் அது. கிழமைகள் எத்தனைங்க? உன்னை காது கேட்கல. கிழமை 7. 7. 36 7 எத்தனை? ஏய், நான் வந்து சத்துன்னு அரைஞ்சுவேன். அப்புறம் ஒரு ஆளு சாமியான் வாக்க மாட்டேன். நான் இடைக்காட்டு மண்ணுக்கா மரியாதை செய்கிறேன். எவ்வளோ மொத்தம் வரேன்? 43 தான் வந்திருக்கு. எங்கிட்ட கடை வாக்குறது இல்ல. நான் கேட்கிறேன், என்னையா கேட்கிற? இங்க நாரதரா நடிக்க வந்தியா இல்ல பள்ளிக்கூட வாத்தியாராயா நீ? 33 43 26 இது வராது. இது கொடுமை தானா? வேற எதுனாலும் கேளுங்க. இதெல்லாம் நான் 3ஆவதுல படிச்சுட்டேங்க. கூட்டல் கழித்தெல்லாம். உங்களால் 10 பேரை வீட்டுக்கு போச்சுருவாங்களா? அது யார்? அது கிளவி கெடுத்து விட்டு போயிடாத. பற்றியும் தேர்த்தி கொண்டு வந்திருக்கேன் நாடகத்தை. பேசாமல் என்னை எரிச்சு விட்டு கூட போ. ஏன்னா வேதமாகப்பட்டது 4. ஓ, அப்ப அனைத்தையும் இணைக்கின்ற பொழுது எத்தனை வரும்? 48. எத்தனைங்க வரும்? 8. அப்ப இந்த ஒரு காரணத்திற்காக தான் என்ன பண்றாங்க, அந்த நவ கிரகங்கள், நட்சத்திரங்கள், கிழமைகள், வேதங்கள் அனைத்தையும் இணைத்து 48. அப்ப அந்த 48 என்ற காரணத்தோடு தான் ஒரு மண்டலமாகப்பட்டதுன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. ஒரு மண்டலத்தை புதுசா ஒரு கோயில் கட்டி அது கருப்பன் சிலையோ விநாயகர் சிலையோ எந்த சிவன் சிலையோ எதா இருக்கட்டும். ஆமா, அது எதுக்காக தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறாங்க? எங்க அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? எல்லாத்தையும் நானா சொல்லிட்டேன். அப்படியா சொல்லியா நீ? எதற்காக தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறாங்கன்னா, கோபத்தை தணிப்பதற்காக. சாந்தமாக தண்ணீருக்குள்ள இருந்து குளிர் வந்து அந்த கல்லுக்குள்ளே இருந்ததுனால தான் மக்கள் எத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது இந்த இறைவனாகப்பட்டவன் அந்த குளுமையாக இருந்து நம்மளுக்கெல்லாம் நல்ல வழி நல்ல ஆசி தருவதற்காகத்தான் இறைவன் கல்லு சிலையை தண்ணிக்குள் போடுகிறார்கள். இதில் முப்பாட்டன் வகுத்த கணக்கு. சும்மா கிடையாது. நான் கோடாங்கி வேற என்ன சும்மாவா? ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து அருமை சகோதரரை இவ்வளோ வெதிரி இல்லை. சித்திர திருவிழாவில் மதுரையிலையும் மானாமதுரை பரமக்குடி இங்கெல்லாம் ஏன் தண்ணி பிச்சு எடுக்கிறா சொல்லுங்க? இப்படி கேட்டா என்னத்தையா சொல்றது? அழகர் எங்கே போயிட்டு வர்றாரு? அழகர் கொடைக்கானலா? அழகர் மதுரைக்கு வர காரணம் இருக்கியா? என்ன காரணம்? துர்வாச முனிவருக்கு சாப விமோசனம் போக்குவதற்காக மதுரைக்கு வர்றாரு. கல்யாணத்துக்கு வந்தவர் அவரு. கல்யாணத்துக்கு எங்கே வர்றாரு? கல்யாணத்துக்கு வரக்கூடியவர் தேனூர் என்று சொல்லக்கூடியவர் ஊருக்கு செல்கிறார். சரி, மதுரைக்கு எதுக்கு வர்றாரு? எதுக்காக? கோபத்துல தானே ஆத்துக்குள்ள இறங்குறாரு. கோபத்துல எங்கேயா இருக்கிறாரு? அப்புறம் துர்வாச முனிவர் கொடுத்த சாபம் யாருக்கு? மண்டோக ரிஷி முனிவருக்கு. சரி, அப்போ என்னடா நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம், மண்டோக ரிஷி முனிவர் போறானே, இவனை என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம்? அப்போ இவனுக்கு சாபத்தை கொடுத்தாரு. என்ன சாபத்தை கொடுத்தாரு? தவளையாக மாற கடவாய் அப்படின்ற ஒரு சாபம். சரி, யாருக்கு? மண்டோக ரிஷி முனிவருக்கு. அப்போ வச்சவை எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். அப்போ சாபம் இருந்ததுன்னா அதுக்கு விமோசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இருக்கு. இன்பம் இருந்தா துன்பம் இருக்கு. இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல் இருக்கும். அப்ப துர்வாச முனிவரை சொல்லுகிறார். அப்போ மதுரைக்கு ஐயன் அழகராகப்பட்டவர் செல்வார். எங்கு செல்வார்? தேனூர் மண்டபத்திற்கு செல்வார். ஆனால் தேனூர் மண்டபத்திற்கு செல்ல விடாமல் அவரின் குதிரையின் கால்களை தாங்கள் பற்றி இணைத்து வைகை ஆற்றிற்கு செல்ல வேண்டும். வைகை ஆற்றிற்கு
செல்வதற்கு திசை திருப்ப வேண்டும் அப்படின்னு துர்வாச முனிவர் சொல்ல, அவர் பேச்சை கேட்ட மண்டோகரிஷி முனிவர் என்னவென்றாரு, வைகை ஆற்றிற்கு செல்கிறார். வைகை ஆற்றில் இறங்கியவுடன் நாரையாக மோட்சம் எடுத்து பிறக்கிறார். ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி அங்க போகலாம். மண்டோகரிஷி முனிவரின் சாபம் நீக்குவதற்காக தான் மதுரையிலேயே வந்து இறங்குறாருங்க.